எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான புலாவ் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். பொதுவாக நம்ம கொண்டக்கடலை வச்சு சுண்டல் இல்லைன்னா ஏதாவது கறி அந்த மாதிரி தான் செய்வோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொண்டக்கடலை புலாவ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொண்டக்கடலை புலாவ் பண்றதுக்கு நான் 250 ml கப்ல 1 கப் கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு 8 மணி நேரம் ஊற விடுங்க. வேணும்னா நீங்க ஓவர் நைட் கூட ஊற வச்சுக்கலாம். கொண்டக்கடலை நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை குக்கர்ல போட்டு வேக வச்சுக்கலாம். இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 3-4 கிராம்பு, ஒரு சின்ன பிரியாணி இலை, கொண்டக்கடலை முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க. குக்கரை மூடி வச்சு ஒரு 4 விசில்ஸ் வர வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. குக்கரை இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க, கொண்டக்கடலை நல்லா வெந்துருச்சு. அழுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதை எடுத்துட்டு தனியாக வச்சுட்டு நம்ம புலாவ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு பவுலில் 300 கிராம் பாஸ்மதி அரிசியை எடுத்திருக்கேன். இதை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி 30 நிமிஷத்துக்கு ஊற வைங்க. அடுத்து நல்லா அகலமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெக்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அடுத்து இதில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். மசாலா பொரிஞ்சு வாசனை வந்ததும் மெலிசா நறுக்கிற 2 வெங்காயம் சேருங்க. நெக்ஸ்ட் 5 பச்சை மிளகாயை 2ஆ கீறி போட்டு வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் வதக்குங்க. அடுத்து 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. நல்ல பழுத்த தக்காளியா 4 தக்காளி பழமும் எடுத்து நல்லா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் சன்னா மசாலா தூள் போடுங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, மசாலா எவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருக்குன்னு. இப்போ வேக வச்ச கொண்டக்கடலையை தண்ணியோட மசாலால சேர்க்குறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் கலந்து விடுங்க. அடுத்து 1 கையளவு புதினா போடுங்க. நெக்ஸ்ட் 1 கையளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்க, கொண்டக்கடலை மசாலா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்து உடஞ்சிடாம மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் 250 ml கப்பில் 2 கப் சுடு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றுனதும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு பாத்திரத்தை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு வேக விடுங்க. பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையா ரைஸ் வெந்து பார்க்கவே அட்டகாசமா இருக்கு. நான் இன்னைக்கு கொண்டக்கடலை புலாவை ரைத்தா அப்புறம் அப்பளமோட சர்வ் பண்ண போறேன். பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். எல்லா ஸ்டெப்ஸுமே நல்லா கரெக்டாக ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு அருமையாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.